வெல்கம் டு மை சேனல் MM எஜுகேஷன் வேர்ல்டு. என்னோட பேர் பாஸ்கரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா கவுண்ட். கவுண்ட்ல என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்க நான் சொல்ல போறேன். சரிங்களா, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், எனக்கு வந்து சேல்ஸ்ல எவ்வளவு கவுண்டா இருக்கு அப்படின்னு தெரியணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து கவுண்ட். கவுண்ட் அப்ளை பண்ணிட்டு ஓபன் பிராக்கெட் கொடுத்துட்டு ரேஞ்சை செலக்ட் பண்ணுங்க. 12 வருது. ஆனா இங்க நீங்க கவுண்ட் பண்ணும் போது பாருங்க 13 இருக்கு. ஏன்? இந்த கவுண்ட்ன்ற ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா வெறும் நம்பர்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கும். என்ன எடுக்கும்? வெறும் நம்பர்ஸ் மட்டும் தான் எடுக்கும். அதுதான் கவுண்ட் ஃபார்முலா. அடுத்து, சரி எனக்கு வந்து நம்பர்ஸை கால்குலேட் பண்ணிட்டீங்க, எனக்கு ஓவராலா இந்த டெக்ஸ்டையும் சேர்த்து எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கவுண்ட் ஏ அதை செலக்ட் பண்ணீங்கன்னா டெக்ஸ்டும் சேர்ந்து வரும். ஸோ நம்பர்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் இது ரெண்டையுமே சேர்த்து கவுண்ட் பண்றது தான் கவுண்ட் ஏ. சரிங்களா, இது வந்து கவுண்ட், இது வந்து கவுண்ட் ஏ. தட் இஸ் டிஃபரெண்ட். கவுண்ட்ன்றது வெறும் நம்பரை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கும். திருப்பி நான் சொல்றேன், கவுண்ட்ன்றது வெறும் நம்பரை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கும். ஆனா கவுண்ட் ஏன்றது எனக்கு டெக்ஸ்ட் பிளஸ் நம்பரையும் சேர்த்து எடுக்கும். எனக்கு வந்து என்ன பிளாங்க் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா அடுத்த கவுண்ட் ஃபார்முலா. எனக்கு வந்து என்ன பிளாங்க் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுன்னு பாத்தீங்கன்னா கவுண்ட் பிளாங்க் அப்படின்னே இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்க, ரேஞ்ச் செலக்ட் பண்ணுங்க. அடுத்து, சோ இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் பிளாங்க் மட்டும் உங்களுக்கு கொடுக்கும். இதுக்கு வந்து கவுண்ட் பிளாங்க் அப்படின்ற ஃபார்முலா. சரிங்களா, அடுத்த ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஓவராலா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், கவுண்ட் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஓவராலா கவுண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஃபார்முலா கிடையாது, நம்ம லாஜிக் தான் அப்ளை பண்ணணும். சரிங்களா, என்ன லாஜிக் பண்ணலாம்? கவுண்ட் ஏ வந்து டெக்ஸ்ட் அண்ட் நம்பர் எடுத்துக்கும். அடுத்து பிளாங்க் இருக்கிறது எனக்கு வேணும், அப்ப கவுண்ட் பிளாங்க் அதையும் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா ஓவரால் என்ன இருக்குன்றது கொடுத்துரும். இதுக்கு வந்து நீங்க கவுண்ட் பிளாங்க் பிளஸ் கவுண்ட் ஏ இத பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் டோட்டல் என்ன எத்தனை லைன் இருக்கு அப்படின்றத கொடுக்கும். அடுத்து சின்னதா ஒரு சிம்பிள் லாஜிக் பார்த்துப்போம். டெக்ஸ்ட் மட்டும் எத்தனை இருக்கு நான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கும் எந்த ஃபார்முலாவும் கிடையாது. சரிங்களா, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா லாஜிக்கல் திங் தான். ஓகேங்களா, லாஜிக்கல் திங் என்ன பண்ணலாம்? கவுண்ட் ஏன்னும் போது டெக்ஸ்ட் நம்பர் ரெண்டுமே கொடுத்துரும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, டெக்ஸ்ட் நம்பர். இதுல எனக்கு டெக்ஸ்ட் மட்டும் வேணும் அப்படின்னும் போது நீங்க கவுண்ட மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸ் கழிஞ்சிரும். சோ கழிஞ்சிருச்சுன்னா டெக்ஸ்ட் மட்டும். ஓகே, இது டெக்ஸ்ட் மட்டும். சோ இதுக்கு நீங்க என்ன பண்ணனும்? கவுண்ட் ஏ மைனஸ் கவுண்ட். தட்ஸ் ஆல். சோ இது வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா கவுண்ட்ல என்னென்னலாம் வரும் அப்படின்றது. இன்னும் அட்வான்ஸான கவுண்ட்லாம் இருக்கு. அடுத்த வீடியோஸ் பார்ப்போம். சரிங்களா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்னை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ, பை.